வணக்கம். கட்டுமான இடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு, அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி தீர்வு கொள்வது என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவியில் ஓர் அலசல். சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு பிரச்சனை பற்றியும், அதனால் உருவான எனது மன உளைச்சல் பற்றியும் மற்றும் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் குறித்தும் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் குறித்தும் இந்த கடையர் செய்தி பிரிவில் பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் வளர்ந்து வரும் பொறியாளர்களுக்கு இது ஒரு பேர் உதவியாக இருக்கும் என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். என் உறவுக்காரர் ஒருவரின் வீட்டை கட்டி கொடுக்கும் பொறுப்பை சில மாதங்களுக்கு முன் நான் ஏற்று நன்றாகத்தான் கட்டி கொண்டு வந்தேன். அவர் கொடுத்த வரைபடத்தின்படி, நான் செய்து கொண்ட வரைபடத்தின்படி அவரும் வேலை முடிய பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்தார். வேலை நடைபெறும்போது பல உறவினர்கள் வீட்டை பார்வையிட வந்து சின்ன மாற்றத்தை சொல்லிவிட்டு போவார்கள். அவற்றையெல்லாம் செய்து கொடுத்து வந்தேன். கட்டட வேலை இறுதிக்கட்டத்தை நெருங்கும்போது தான் பிரச்சனையே உருவானது. அது என்னவென்றால், வீட்டின் வெளிச்சுவற்றில் மற்றும் பால்கனியில் கதவு, ஜன்னல் வைத்திருந்தோம். திடீரென்று ஒரு சாரல் மழை வீசத் துவங்கியது. அந்த சாரல் மழையில் தண்ணீர் வெளிப்பக்க சுவற்றிலும் பால்கனியில் அமைந்துள்ள ஜன்னல் வழியே வீட்டினுள் நிறைய வந்துவிட்டது. அது மட்டுமன்றி வீட்டினுள் தளத்தில் தண்ணீர் தெப்பக்குளம் போல் தேங்கிவிட்டது. இதை பார்த்த உரிமையாளர்களுக்கு வந்ததே கோபம். அதை சொல்ல வார்த்தையே இல்லை. தளம் விலை உயர்ந்த கிரனைட் கல்வேறு என்னை வாட்டு என்று வாட்டி விட்டார். அந்த நேரம் பார்த்து தான் என் இறுதி பிள்ளை அவரிடம் கொடுத்திருந்தேன். அவர் பணம் கஷ்டம் கொஞ்சம் இருக்குது, அடுத்த மாதம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் இப்படி ஆகும், எல்லாம் போச்சே, எல்லாம் மோசம் போச்சே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்படி ஏமாற்றி விட்டீர்களே என்று சகட்டமேனிக்கு திட்டி தீர்த்து விட்டார் வீட்டின் உரிமையாளர். நான் சற்று பொறுமையாக இருந்து அவரை சமாதானம் செய்தேன். எவ்வளவு சொல்லியும் அவர் சமாதானமாக மறுத்துவிட்டார். 2-3 தினங்கள் கழித்து மீண்டும் அவரை நேரில் சந்தித்து மெல்ல சரியான விளக்கத்தை கொடுத்தேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, இந்த குறையை நிவர்த்தி செய்து தருகிறேன் என்ற உறுதியை நான் தந்த பிறகுதான் அவர் ஓரளவுக்கு சமாதானமானார். அதன் பிறகு நான் பிரச்சனையை ஆராய்ந்தேன். என்ன பிரச்சனை என்றால், வெளிச்சுவற்றில் ஜன்னல், கதவு வைக்கும்போது அதன் அகலம், உயரம் இவற்றிற்கு ஏற்றாற்போல் சன்சைடு நீளம் மற்றும் அகலத்துடன் அளக்க வேண்டும். இந்த விதிமுறை அங்கே பின்பற்றப்படவில்லை. அதனால் சாரல் வீட்டினுள் உள்ளே வந்துவிட்டது. 2வது, வீட்டினுள் தண்ணீர் தேங்க காரணம், ஒரு சில கிரனைட் கல்லில் கண்ணுக்கு தெரியாத குழி இருப்பது கவனிக்கப்படவில்லை. மேலும் தளவேலை இறுதிக்கட்ட பணி என்பதனால் பொறியாளருக்கும் உரிமையாளருக்கும் பணப்பிரச்சனை ஒரு பக்கம். வேலையை முடிக்க வேண்டுமே என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பதால் சரியான வேலை ஆள் அமையாத போது, தகுந்த மேற்பார்வையும் இல்லாத காரணத்தால் தளத்தில் மேடு பள்ளம் ஏற்பட்டுவிடும். இது கண் பார்வைக்கு தெரியாது, தண்ணீர் விட்டு பார்த்தால்தான் தெரிய வரும். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஜன்னல், கதவுக்கு தேவையான சன்சைட்டை மறுபடி அமைத்து மற்றும் தளத்தில் பதித்த உயர்ந்த கிரானைட் கற்களை உடைத்து எடுத்து அதற்கு பதில் அதே கல்லை தேடி பிடித்து வாங்கி மீண்டும் அமைத்து அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்தேன். இந்த சிறு அஜாக்கிரதையினால் இருவருக்கும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் பொருள் நட்டத்திற்கும் அளவு இல்லை. என்றாலும்
உறவில் சற்று விரிசல் எழுந்துவிட்டது தான் பெரிய பிரச்சனையாகும். இந்த வேலையை செய்யாது இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு உருவாகிவிட்டது. ஆகையினால் இளம் பொறியாளர்களே, தெரியாதவர்களுக்கு வேலையை செய்து கொடுக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ளும் கவனத்தை விட கூடுதலான கவனத்தை உறவுக்காரர்கள் கட்டிடம் கட்டும்போது எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். முள் மீது போட்ட சேலை போல இந்த விஷயம் என்பதை என் அனுபவத்தில் நான் அறிந்து கொண்டேன். கட்டிடம் துவங்கும் போது இருக்கும் மேற்பார்வை தீவிரம் என்பது அது முடியும் கட்டத்தில் அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்பதை இக்கட்டுரையினுடைய இந்த செய்தி பிரிவினுடைய விளக்கமாக இருக்கிறது. நாம் 6 மாதம் செய்த உழைப்பு இறுதி கட்டத்தில் ஓரிரு நாள் வேலை செய்வதால் கெட்டுப்போகும் என்பதை மறக்கக்கூடாது. நீங்கள் நல்ல கட்டிட பொறியாளராக இருந்தும் பலன் இல்லை. உங்கள் தொழிலாளர்கள், உங்கள் டீம் திறமைமிக்க சுணக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டுமான சந்தையில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு நவீன கட்டுமான பொருளான ரெடிமேட் சுவர்களை, முன் தயாரிப்பு கனம் குறைந்த சுவர்கள் பற்றி அடுத்த பகுதியில் நாம் காண்போம் போகிறோம். மேலும் கட்டிடங்களை பற்றியும் விவரங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். சென்னைக்கு அருகே புதிய செயற்கைக்கோள் நகரம் மாமல்லபுரம் பகுதியில் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பில் இங்கே தரம் உயர்த்தப்பட்ட உள்ள கிராமங்களின் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் புதிய சுற்றுலா பகுதிகளை உருவாக்குவது, பழைய சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்துவது என பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையை ஒட்டியுள்ள திருமழிசை, செங்கல்பட்டு, மீஞ்சூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், மாமல்லபுரம் ஆகிய 6 செயற்கைக்கோள் நகரங்களை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. கட்டிட அனுமதி வரைபடங்கள், புவியியல் சார்ந்த தகவலுடன் பொதுமக்கள் எளிதாக மொபைல் போன் வாயிலாக அறிய புதிய வசதி உருவாக்கப்பட உள்ளதாக நகர் மற்றும் ஊரக அமைப்புத்துறையான டிடிசிபி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 10,000 சதுர அடி வரையிலான திட்டங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் அனுமதி வழங்குகிறது. அதற்கு மேற்பட்ட கட்டுமான திட்டங்களுக்கு டிடிசிபி ஒப்புதல் வழங்குகிறது. தற்போது இந்த பணிகள் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது. திட்ட அனுமதி வழங்கப்பட்ட வரைபடங்களை டிடிசிபி அதிகாரிகள் இணையதளத்தில் வெளியிடுகின்றனர். வரைபடத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தின் முகவரி, சர்வே எண் உள்ளிட்ட விவரங்கள் தெரிவதில்லை. இந்நிலையில் கட்டுமான திட்டங்கள் எங்கு செயல்படுகின்றது என்பதற்கான புவியியல் தகவலுடன் வரைபடங்களை பொதுமக்கள் பார்க்க புதிய வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. புவிசார் தகவல் அமைப்பான GPS தொழில்நுட்ப வசதியுடன் திட்ட அனுமதி வரைபடங்களை பொதுமக்கள் மொபைல் போன் வாயிலாக பார்க்க இந்த வசதி உதவும். புதிதாக உருவாகும் மனைப்பிரிவுகளுக்கு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கும் அதிகாரத்தை சார்பதிவாளர்களுக்கே மீண்டும் வழங்குவதற்கான பணிகளை பதிவுத்துறை துவங்கியிருக்கிறது. தமிழகத்தில் அங்கீகாரமில்லாத மனைப்பிரிவுகளில் மனைகளை விற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் புதிய மனைப்பிரிவுகளுக்கு நகர் மற்றும் ஊரக அமைப்பு துறையின் அங்கீகாரம் பெறுகின்றன. அங்கீகாரம் பெற்ற பின் அந்த மனைப்பிரிவு நிலங்களுக்கு குடியிருப்பு வசதிக்கான புதிய வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த சார்பதிவாளர்களே இந்த மதிப்புகளை நிர்ணயித்து வந்தனர். இதில் முறைகேடுகள் நடப்பதாக எழுந்த புகார்கள் காரணமாக இந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு மாவட்ட பதிவாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட பதிவாளர்கள் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் புதிய மதிப்புகளை நிர்ணயிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய மதிப்பு நிர்ணயிக்கும் பணியினை மிக தாமதமாக மேற்கொள்வதால் வீட்டுமனைகள் விற்பனை பாதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதற்கு தீர்வாக பதிவுத்துறை புதிய முடிவை எடுத்திருக்கிறது. சுயசான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி வழங்குவதற்கான கட்டணங்களை பொதுப்பணித்துறையின் விலைப்பட்டியல் அடிப்படையில் ஆண்டுதோறும் நிர்ணயம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2500 சதுரடி நிலத்தில் 3500 சதுரடி அளவுக்கான குடியிருப்புகள் கட்டட சுயசான்று முறையில் கட்டிட அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கான புதிய திட்டம் கடந்த ஜூலையில் துவங்கப்பட்டது. இதன்படி கடந்த 3 மாதங்களில் 15,000க்கும் மேற்பட்ட உடனடி கட்டிட அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் மேலும் எளிமைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஈடுபட்டிருக்கிறது. நிர்வாக ரீதியாக இதுபோன்ற திட்டங்களுக்கு செயல்படுத்தும் பொழுது அது குறித்த நடைமுறை விதிகள், கட்டணங்கள் அடங்கிய தீர்மானம் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நிறைவேற்றப்பட வேண்டும்.
குறைந்த விலை வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் தற்போது உள்ள வீட்டின் விலை உச்சவரமான 45 லட்சம் ரூபாயை 56 லட்சம் ரூபாயாக அதிகரிக்க ஜிஎஸ்டி மறுசீராய்வு அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது 45 லட்சம் ரூபாய் வரையிலான வீடுகள் குறைந்த விலை வாங்கும் திறன் கொண்ட வீடுகள் என மத்திய அரசு வரையறுத்திருக்கிறது. அதை 56 லட்சம் ரூபாயாக அதிகரிக்க மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி மறுசீராய்வு அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். கட்டுமான நிறுவனங்கள் வீடு கட்டும் திட்டங்களுக்காக வாங்கும் பொருட்கள், பெரும் சேவைகள் மீது 1% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. உள்ளீட்டு வரி என்ற வகையிலான இந்த வரியை செலுத்தும் நிறுவனங்கள் வீடு விற்பனை செய்யும் போது தங்களது மொத்த ஜிஎஸ்டி கணக்கீட்டு தொகையில் இந்த 1% வரியை கழித்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. குறைந்த விலை வீடுகள் பிரிவில் இருக்கக்கூடிய வரிக்கான உச்சவரம்பை 56 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதன் வாயிலாக மேலும் 9 லட்சம் ரூபாய் வரையான கொள்முதலுக்கு செலுத்தும் உள்ளீட்டு வரியை கட்டுமான நிறுவனங்கள் ஜிஎஸ்டி கணக்கு செலுத்தும் போது கழித்து கொள்ள முடிகிறது. இதனால் நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய இத்தகைய கட்டுமான திட்டங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டா விவரங்களை பார்ப்பது போன்று விவசாய நிலங்களில் அடங்கல் விவரங்களையும் இணையதளம் வாயிலாக பார்ப்பதற்கான வசதியை வருவாய்த்துறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் நிலம் தொடர்பான அனைத்து வகை ஆவணங்களையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகள் பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியுடன் இந்த திட்டப்பணியை நடந்து வருகிறது. இதில் முதற்கட்டமாக நிலங்களுக்கு புதிதாக வழங்கப்படும் பட்டாக்கள் அனைத்தும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக வழங்கப்படும் பட்டாக்கள் டிஜிட்டல் வடிவில் உள்ளன. அடுத்தபடியாக நிலங்கள் பதிவேடு போன்ற ஆவணங்கள் நில அளவை வரைபடங்களுடன் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வருவாய் இணையதளத்தில் பட்டா பதிவேடு, நகர நில அளவை விவரம், நில அளவை வரைபடம் ஆகிய விவரங்களையும் பார்க்கும் வசதி அமலுக்கு வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து விவசாய நிலங்களின் உரிமை மற்றும் சாகுபடி விவரங்களை அறிவதற்கான அடங்கல் ஆவணங்களையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்ற முடிவு செய்யப்படுவதாக நமக்கு செய்திகள் வந்து